உலகில் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு ராஜ்யம் சோழ ராஜ்யம். ராஜராஜ சோழனை அடுத்து வந்த ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில் கடாரம் வரை கண்ட அந்த சோழ ராஜ்யம் வீரம், கலை, இலக்கியம் என்று அனைத்து துறைகளிலும் மேலே மேலே போய்கொண்டு உச்சத்தை கண்ட ராஜ்யம் பரமபத ஆட்டத்தில் பாம்பு விழுங்கியதை போல சர்வன ஒரு சரிவை சந்திக்கிறது. சோழ தேசத்தின் அரசனாக இருக்கும் அதிராஜேந்திரன் மர்மமான முறையில், இல்லைன்னா அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிற ஒரு முழு தகவல் நம்மளுக்கு கிடைக்கல. ஒரு கலவரத்தில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற தகவல் தான் நம்மளுக்கு இருக்கு. சோ அப்படி சோழ தேசத்தின் அரசனாக இருக்கும் ஒரு அரசர் இறந்து போய்விட்டார். இனி சோழ தேசமே அவ்வளவுதான், இனி எவனும் வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அரசன் வரான். தமிழகத்திற்கு உறக்கச் சொல்ல அல்ல, ஒட்டுமொத்த பாரத கண்டத்திற்கும் உறக்கச் சொல்ல அல்ல, கடாரம் வரை உறக்கச் சொல்ல அல்ல, சீனம்பரை உறக்கச் சொல்ல அல்ல, இவ்வுலகுக்கே உறக்கச் சொல்ல எழுகிறான் ஒரு அரசன். அவனுடைய புகழின் ஒரு பங்கைத்தான் நாம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். கலங்களும் களிர்களும் நடுங்க கலிங்கத்தபரணியை காண்போம். வணக்கம், நான் அருண் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பர்ஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. கலிங்கத்தபரணியின் பாகம் 1. இதில் நாம பார்ட் வைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல பார்ட் 1 இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இதுல கலிங்கத்தபரனுடைய இன்ட்ரோடக்ஷன், இது யார் பாடியது, யாரை பற்றி பாடியது, எதுக்காக பாடினாங்க, சரி அப்படி என்னதான் இருக்கு இதுல அப்படிங்கறதையெல்லாம் நாம தெல்ல தெளிவென பார்க்க போகிறோம். சரி, இந்த கலிங்கத்தபரணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு இலக்கியம். எதுக்கு ப்ரோ இலக்கியம் இலக்கணம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒதுங்கி போகலாம். ஆனா வரலாற்றை விட இலக்கியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வரலாற்றுல ஒரு தகவல் மட்டும்தான் இருக்கும், ஆனால் இலக்கியங்களில் தான் வாழ்வியல் இருக்கும். சோ 1000 வருடங்களுக்கு முன்னாடி, 2000 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழகம் எப்படி இருந்தது, ஏன் ரோமாபுரி எப்படி இருந்ததுன்னு கூட நம்ம சிலப்பதிகாரம் வைத்து அறிந்து கொள்ளலாம். சோ அப்படி இலக்கியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் நாம் அனைவரும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்திருந்தா இந்த வரலாற்று சார்ந்த திரைப்படங்கள் எல்லாம் வருது பாத்தீங்களா, இதெல்லாம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து போயிருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இப்ப வரைக்கும் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி, 1000 வருஷங்களுக்கு முன்னாடினா மண்டையோட தலையில கவுத்திட்டு படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய இலக்கியங்கள் அப்படி இல்லை. மக்கள் ரொம்ப செல்வ செழிப்புடன் இருந்திருக்கிறாங்க, நாகரீகம் அறிந்த ஒரு சமூகமாக இருந்திருக்கிறது. ஆடை இங்கு ஆடையை வாங்கி கொண்டு உலகம் முழுக்க சென்ற மானுடர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு பதிவெல்லாம் இருக்கிறது. சோ அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் இந்த இலக்கியங்கள்ல நம்மளுக்கு கிடைக்குது. சரி, இப்போ கலிங்கத்தபரணிக்குள்ள வருவோம். இது பரணி என்ற ஒரு சிற்றிலக்கியத்துக்குள்ள வருது. எது இந்த பரணி சிற்றிலக்கியம், சரிங்களா? நம்மளுக்கு கிடைத்த தகவலின்படி கலிங்கத்தபரணியே முதல் பரணியாகவும் கருதப்படுகிறது. அதுக்கு முன்னாடி பரணி இருந்ததா இல்ல நம்மளுக்கு கிடைக்காம போயிருச்சா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் நம்ம கிட்ட இல்ல. ஆனா அதற்கு பின்னாடி ஒரு சில பரணிகளும் வந்திருக்கு. அதாவது கலிங்கத்தபரணிக்கு அப்புறமும் ஒரு சில பரணிகள் வந்திருக்கு. சரி, பரணி படைப்பதால் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த நிகழ்வு நடந்திருக்கணும். நடந்தா மட்டுமே பரணியை படைக்க முடியும். சரி, அப்படி என்ன ஒரு நிகழ்வு? சரி, எத்தனையோ போர்க்களம் கண்டிருக்கிறது, ஏதோ ஒரு போர்க்களத்தை வைத்து பரணி பாடிட முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பரணி பாடுவதற்கு ஒரு இலக்கணம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பொருள் நம்மளுக்கு வருது. இதற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவன், அதாவது ஒரு படைவீரன் 1000 யானைகளை ஒரு போர்க்களத்தில் கொன்றிருக்க வேண்டும். அப்படி அவன் 1000 யானைகளை கொன்று அந்த போர் செய்திருந்தால் மட்டுமே அவனுக்காக ஒரு பரணியை படைக்க முடியும் அப்படிங்கிறது இலக்கணம். சோ சாதாரணமா எல்லாம் பரணி படிச்சிட முடியாது. அப்படி தமிழ் மொழிக்கு நாம் அறிந்ததில் நமக்கு கிடைத்த தகவலின்படி முதலில் ஒரு பரணியை படைக்க உதவியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலோத்துங்க சோழனும் அவனுடைய படை தளபதியான கருணாகர தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு பல்லவ தேசத்தைச் சேர்ந்தவன். அவன் சோழர்களுக்கு படைத்தலைவனாக இருக்கிறான். அவன் தான் போருக்கு போறான். இப்போ இதுல மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாணவன் அப்படின்னா என்னன்னா படைவீரன் அர்த்தம். 3 சுழி நா வந்தா மட்டும்தான் அது மாணவர்கள் அர்த்தம். 2 சுழி நா வந்ததுன்னா படைவீரன் அர்த்தம். சரி, இப்ப பரணினா என்ன அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம
இதுக்கு ஏன் கலிங்கத்த பரணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலிங்கத்தில் நடந்த ஒரு போரை பற்றி தான் பாடுகிறது. அதற்காக இதற்கு கலிங்கத்த பரணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. பரணியில என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த தேசம் தோல்வியுற்றதோ அந்த தேசத்தின் பெயரை வைத்துதான் பரணியை படைக்க முடியும். இது தமிழ் மொழி கொடுத்த ஒரு அந்தஸ்துன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு பெருமைன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கலிங்கத்தில் நடந்து கலிங்கம் தோல்வியுற்று விட்டது. அப்போ கலிங்கத்த பரணி, எங்க பரணி நடந்தது அங்க, எங்க 1000 யானைகளை கொன்றான் கலிங்கத்துல. சோ அப்போ கலிங்கத்த பரணி அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. சரி, இந்த கலிங்கத்த பரணியில் பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரை பற்றி பாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலோத்துங்க சோழன், அதாவது முதலாம் குலோத்துங்க சோழன் வீழ்ச்சி அடையும் சோழ தேசத்தை உச்சத்திற்கு மீண்டும் கொண்டு வந்த சோழ அரசன் குலோத்துங்க சோழன். இவனை பத்தி பாடினாலும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இவன் போருக்கே போகல. யாரு? குலோத்துங்க சோழன் போருக்கே போகல. அப்ப யாரு போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலோத்துங்க சோழனுடைய படை தளபதியான கருணாகர தொண்டைமான் தான் போயிருக்கான். அவன் தான் போர் நடத்தி சென்று வென்று குலோத்துங்கனுக்கு அந்த வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறான். சோ இப்போ சோழ தேசத்துடைய சைட்ல 2 பேர், குலோத்துங்க சோழன், இன்னொன்னு கருணாகர தொண்டைமான். அடுத்தது கலிங்க தேசத்து பக்கம் பாத்தீங்கன்னா, அனந்தவர்மன் அப்படிங்கிற ஒரு வடகலிங்க அரசன். கலிங்கம்னா இங்க அப்படியே தென்கலிங்கம் எல்லாம் இல்ல, வடகலிங்கம், எங்க வெஸ்ட் பெங்காலுக்கு கொஞ்சம் கீழே அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த அனந்தவர்மன் அப்படிங்கிற ஒரு கலிங்க தேசத்தின் அரசன் மீது போர் தொடுத்து வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். காலக்கணிப்பின்படி 1112வது வருடம் இந்த போர் நடந்திருக்கிறது. அதாவது குலோத்துங்கனுடைய ஆட்சி காலத்தில் இது நடந்திருக்கிறது. இரண்டாவது, குலோத்துங்கன் ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் 97 வயது வரை உயிரோடு இருந்த அரசன். அவன் ராஜேந்திர சோழருடைய காலகட்டத்திலே பிறந்துட்டான். அதுக்கப்புறம் 1070களில் அரசனாகிறான். எங்க சோழ தேசத்திற்கு அரசனாகி மாபெரும் விடயங்களை எல்லாம் செஞ்சு சோழ தேசத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கிறான். சோ இதுவரைக்கும் பரணினா என்ன, கலிங்கத்த பரணினா என்ன, யாரை பத்தி பாடப்பட்டிருக்கு, எதிர் தேசத்தின் அரசன் யாரு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரி, யாரு பாடினாங்க அப்படிங்கறதும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதாவது இதை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயம்கொண்டான் என்ற ஒரு அவை புலவன். யாரு? குலோத்துங்க சோழனுடைய அவை புலவன். இவனுடைய காலகட்டத்திலேயே ஒட்டக்கூத்தரும் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஒட்டக்கூத்தர் இந்த பரணியை புகழ்ந்து பாடியிருக்கிறார். அதாவது ஜெயங்கொண்டார் பயங்கரமா படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டக்கூத்தர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. இந்த புலவர்களுக்குள்ள அப்ரிஷியேட் பண்றது அப்படிங்கிறது ஒன்ஸ் இன் ப்ளூ மூன்ங்கிற மாதிரி எப்பாவது நடக்கிற ஒரு விஷயம். அப்படி ஒட்டக்கூத்தர் ஜெயங்கொண்டாருடைய ஒர்க்கை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருன்னா, அவை புலவர்கள் அனைவரும் எவ்வளவு யதார்த்தமாகவும் டிரான்ஸ்பரன்சியாகவும் அந்த ஒரு நல்ல குணத்தோடு இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜெயங்கொண்டார் புலவர் தான் அதிகமான சம்பளம் வாங்கின புலவரும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒவ்வொரு பாடலுக்கும் குலோத்துங்க சோழன் பொட்டேங்காயை உருட்டினானாம். அதாவது இவர் ஒவ்வொரு பாடல் படிச்சுட்டு அதற்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. அதை கேட்ட உடனேயே ஒரு பொட்டேங்காய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பொட்டேங்காய்னா தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு தேங்காய் போல ஒரு இது, சரிங்களா, உருண்டை. நம்ம இன்னைக்கெல்லாம் கோல்டு பார்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கோல்டு உருண்டை. ஸோ அதை அப்படியே எடுத்து பொட்டேங்காயை உருட்டுவானா. ஸோ இது ஒவ்வொரு பாடலுக்கும் வாங்கி இருக்கிறாரு ஜெயங்கொண்டார். அப்படின்னா ஒவ்வொரு பாடலும் எவ்வளவு அருமையா இருந்திருக்கும், குலோத்துங்கனை எப்படி மகிழ்வித்திருக்கும் என்பதை பாருங்க. ஸோ அதிகமா சம்பளம் வாங்கின அவை புலவர்னே நம்ம சொல்லலாம். அடுத்தது இப்ப கலிங்கத்த பரணிக்குள்ள நம்ம வரப்போறோம். தெளிவா நீங்க கேளுங்க. இதுல சாப்டர் வைஸா இவரும் கொடுக்கிறார். யாரு? ஜெயங்கொண்டாரும் சாப்டர் வைஸா தான் கொடுக்கிறாரு. முதல்ல கடவுள் வாழ்த்து, சரிங்களா, அதாவது குலோத்துங்கனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு கடவுள் வாழ்த்துக்கள்லாம் வருது. அதுக்கு அடுத்தது செகண்ட் சாப்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடை திறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் வருது. இந்த சாப்டர் வீடியோல எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ரொமான்ஸ் இருக்கு, பயங்கரமான ரொமான்ஸ் இருக்கு. படிச்சா அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ இருந்தாலும் அந்த ரொமான்ஸ் எல்லாம் நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் ஒரு ஏதாவது ஒரு பாடலுடைய மீனிங் மட்டும் நான் அப்படியே சொல்றேன். சொல்லிட்டு நம்ம அடுத்த சாப்டருக்கு போயிடுவோம். அடுத்த சாப்டர் காடு பாடியது அப்படின்னு சொல்லி வரும். ரெண்டாவது, எங்காவது யோசிச்சிங்களா, கலிங்கத்த பரணி ஒரு ஆக்ரோஷமான ஒரு இலக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா,
1000 யானைகளை ஒரு படை வீரன் கொண்டிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவனை பற்றி புகழ் பாடுவதும் அந்த வெற்றியை பற்றி புகழ் பாடுவதும் தான் பரணி. ஸோ எவ்வளோ மோசமான ஒரு இலக்கணம் இது. அப்படிப்பட்ட ஒரு பரணி, ஒரு இலக்கியம். இதில் வருவது முதலில் கடவுள் வாழ்த்து. சரி, ஓகே, அது ஸ்டார்டிங்கில் கடவுள் வாழ்த்து வச்சு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிடலாம். ரெண்டாவது எடுத்தோன்னா எப்படி வீரனுடைய பயங்கரமான விஷயங்கள்லாம் சொல்லணும், கருணாகர தொண்டைமான் பற்றி சொல்லியிருக்கணும், குலோத்துங்கனை பற்றி சொல்லியிருக்கணும், எதுவுமே சொல்லலை. நேராக ரொமான்ஸ்குள்ளே இறங்குறாரு ஜெயம் கொண்டார். எதுக்கு இங்கே ரொமான்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் பின்னாடி வரப்போகும் ரணகலத்தை, அதாவது பூமி முழுக்க செங்குருதி பாரபட்சம் பார்க்காம வெட்டி கொண்டிருக்கிறாங்க. 1000 யானைகள் அந்த போர்க்களத்தில் கடந்திருக்கிறது, ஆயிரக்கணக்கான குதிரைகள் உயிரிழந்திருக்கிறது. ஸோ இப்படி ரணகலமான ஒரு போர்க்களத்தை விவரிக்க போறாரு. அப்போ இனி எல்லாமே பிளட்டிஷா வரப்போகுதுரா, நீங்க அப்படியே ஒரு நான் வயலன்ஸா பார்க்க போறீங்க. அதனால நான் ஸ்டார்டிங்ல என்ன பண்றேன்னா கொஞ்சம் ரொமான்ஸோட ஆரம்பிக்கிறேன். இந்த ரொமான்ஸை மட்டும் நீங்க கேட்டுட்டு அப்படியே ஜாலியா உள்ள போங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எங்கும் மூச்சு விடுற கூட இடம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஜெயம் கொண்டார் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி எழுதுறாரு. சரி, பின்னாடி வரப்போவதெல்லாம் ரணகலமா இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு நாய வேணாமா, எப்படி ரொமான்ஸ் உள்ள வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயம் கொண்டார் இந்த பாடலை எப்படி எழுதியிருப்பாரு? அந்த போர்க்களத்தை போய் இவர் பார்த்தாரா என்ன? இல்லையே. போர் நடத்தி அவ்வளவு விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு படை வீரர்களும் படை தளபதியும் அங்கிருந்த மற்ற அதிகாரிகளும் சொல்ல சொல்ல கேட்டு, ஓ இப்படி நடந்ததா, இதை பற்றி நான் ஒரு இலக்கியம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசரிடம் அனுமதி எல்லாம் பெற்று எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ யாரோ ஒருவன் சொல்லிதான் இவரு முதல்ல எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதையே கடை திறப்புக்குள்ள போடுறாரு. எப்படின்னா, போர் முடிஞ்சிருச்சு, கலிங்கத்து போர் முடிஞ்சிருச்சு. சோழ தேசத்தின் படை வீரர்கள் போரை முடித்துக் கொண்டு திரும்பி வருகிறார்கள். எங்க? அவங்களுடைய தாய் தேசத்துக்கு. கலிங்கம் எது? வடகலிங்கம், வெஸ்ட் பெங்கால் கிட்ட இருக்கிற வடகலிங்கத்திடம் போர் நடத்தி அப்படியே கடந்து கால்நடையா, குதிரையில, யானையில அப்படியே வர்றாங்க. வந்துட்டு அவங்களுடைய தேசத்துக்கு இல்லைன்னா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த போர் வீரர்களுடைய மனைவி என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதவை அடைத்துக் கொள்கிறார்கள், திறக்க மாட்டேங்கிறாங்க. இதனடா வம்பு, இவ்வளவு நாள் போர் செஞ்சு வெற்றி அடைந்து வீட்டுக்கு வந்தா ஒய்ஃப் கதவை திறக்க மாட்டேறா, நீ வெளியே கடை அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரர்கள் யோசிக்கிறாங்க. அப்போ உள்ள இருக்கிற அந்த மனைவி சொல்றா, போர் முடிந்த செய்தி எங்களுக்கு வந்து விட்டது, ஆனா நீ ஏன் இவ்வளவு காலதாமதமா வந்த, இவ்வளவு நாளா ஒருத்தன் போர் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா வீட்டுக்கு வந்ததுனால கோச்சுக்கிறாங்க. பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே, இன்னைக்கும் அப்படிதான் நடக்குது, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படிதான் நடக்குது. சோ லேட்டா வந்ததுனால வைஃப் கோச்சுக்கிறாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ கதவுக்கு வெளியே இருந்து இந்த படை வீரன் அவங்கள சமாதானப்படுத்துறான். சும்மா புகழ் பாடுறான், நீ அந்த அழகு, நீ இந்த அழகு, இந்த அழகையெல்லாம் என்கிட்ட காட்டாம நீ இப்போ கதவை சத்திட்டு மறைக்கிறியே, நான் உன்னை பாக்குறதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை திறப்புல அப்படியே நச்சு 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 நச்சுன்னு பயங்கரமான ரொமான்டிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதுல ஒரு பாடல்ல சொல்றாங்க, மயிலின் தோகைகள் போல கூந்தல் உடையவளே, நீ பேசினா சிலம்பின் ஒளி எவ்வளவு இனிமையா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சோ உன்னுடைய கூந்தலை காண நான் வந்திருக்கிறேன், உனது பேச்சு சத்தத்தை கேட்க நான் வந்திருக்கிறேன், ஆனா நீ கதவை சாத்திட்டு என்ன உள்ள விட மாட்டேறியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு இந்த கணவன். அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றான் பாருங்க. நுரதுங்கன் அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்திருக்கான். அந்த அரசன் மிக கொடைவல்லல், சரிங்களா, யார் எது கேட்டாலும் கொடுத்துருவானா. சோ அந்த அரசனுடைய மனசை பார்த்து, அவனுடைய அழகை பார்த்து அந்த ஊர்ல இருந்த எல்லா பெண்களும் அவனை கனவுல நினைச்சு பார்ப்பாங்களாம். சோ இவன் வெளியே உட்கார்ந்துட்டு சொல்றான், நுரதுங்கனை உன்னுடைய கனவில் நீ நினைத்து பார்ப்பாய் அல்லவா, அதுவும் ஒரு அழகுதான், கதவை கொஞ்சம் தொற. எப்படி காம்ப்ரமைஸ் பண்ற பாருங்க. அதுக்கு அடுத்தது ஒரு தரமான சம்பவம். இது ஏன் பல்வேறு வரலாற்று ஆசிரியர்களோ அரசியல் கருத்துக்கள் வைப்பவர்களோ இந்த கருத்தை ஏன் முன்வைக்கலன்னு எனக்கு இன்னைக்கு நாள் வரைக்கும் தெரியல. இல்ல ஒருவேளை முன் நிறுத்தி இருந்தாலும் நான் அதை பார்க்கலையா இல்ல படிக்கலையான்னு எனக்கு தெரியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கணவன் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு சொல்றான், புனல் நாட்டு அரசன் அபயனுக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது புனல் நாடுனா காவேரி நாட்டு அரசன், அபயன்னா குலோத்துங்க சோழன், சரிங்களா. இவனுக்கு திரைப்பொருளாக வந்த மலை நாட்டும் துளு நாட்டு பெண்ணே அப்படிங்கிறான்.
இது எப்படின்னா பல்வேறு இடங்கள்ல சொல்லுவாங்க, பெண்கள் வந்து சோழர் காலத்துல அடிமையாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பல பேர் பேசி நான் கேட்டிருக்கேன். ஆனா இந்த கலிங்கத்தபரணியில இந்த வரி வந்து அதை உறுதி செய்கிறது. எப்படின்னா, துளு நாட்டிலும் மலை நாட்டிலும் இருக்கும் அரசன் அவங்களுடைய நாட்டு பெண்கள் சிலரை திரைப்பொருளாக அபயனுக்கு அனுப்புறாங்க. யாரு? குலோத்துங்க சோழனுக்கு அனுப்புறாங்க. ஆனா அடுத்த வரியை நீங்க கவனமா கவனிக்கணும். என்ன சொல்றானா, யாரு? கணவன். அந்த பெண்ணுடைய கணவன் சொல்றான், நீ பேசும் அந்த மழலை தமிழும் ஆங்காங்கே வடுகு சொற்களும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறான். ஏன்னா அவங்க அந்த மலை நாடுகளிலும் துளு நாடுகளிலும் இருந்து வந்ததுனால வடுகு சொற்களோடு கலந்து நீங்கள் பேசும் தமிழ் மழலை தமிழ் போல, தமிழை அப்போதுதான் கற்றுக்கொண்டு பேசுகிறீர்கள் அல்லவா, அதனால மழலை தமிழ் போல இருக்குமே, அவ்வளவு அழகா பேசுறிய பெண்ணே கதவை திற அப்படின்னு சொல்றான். இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, திரைப்பொருளாக வந்த பெண்கள் அனைவரும் நேரா போய் அரசனுடைய அந்த புறத்தை அலங்கரிக்கவில்லை. அவன் கொடுத்துட்டான், இத்தனை பெண்களை நீங்க திரைப்பொருளா எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டான். ஆனா கூட்டிட்டு வந்த பெண்களுக்கு ஒரு வாழ்வியலை அமைத்து கொடுத்திருக்கிறான் குலோத்துங்க சோழன். ஒரு படை வீரனுடைய வைஃபா வீட்டுல உட்கார்ந்து இருக்கா. யாரு? அடிமையாக வந்த ஒரு பெண் இங்கு இல்லத்திற்கு அரசியாகி விட்டாள் இல்லையா, மனையாளாக மாறிவிட்டாள். அதற்குன்னு சரி ஒரு பெண்ணை வந்து அடிமையா அனுப்பி இருக்கிறாங்க, அதை நீங்க வந்து நியாயப்படுத்துறீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது தவறுதான். ஆனால் அடிமையாக வந்தவர்கள் இங்கு அடிமையாகவே இருந்தார்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அவர்களுக்கென்று ஒரு வாழ்வியலை அமைத்து கொடுத்திருக்கிறது தமிழகம். நீ உங்க நாட்டில் தான் நீ அடிமையாக இருந்தாய், ஆனால் நீ இங்கு வந்தால் உனக்கென்று ஒரு வாழ்க்கையும் உனக்கென்று ஒரு இல்லமும் உனக்கென்று ஒரு குடும்பமும் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இங்கிருக்கும் அரசர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை ஏன் யாரும் பதிவு செய்யல அப்படிங்கறதே தெரியல. அந்த முதல் வரியை மட்டும் பதிவு செஞ்சிருக்காங்க. இங்கிருந்த பெண்கள் திரைப்பொருளாக வந்திருக்கிறார்கள், அடிமைகளாக வந்திருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லி பதிவு செய்திருந்தவர்கள் ஏன் இதையும் செய்யவில்லை? சரி, ஓகே. அடுத்தது இறுதியாக ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். இதெல்லாமே வந்து கடை திறப்புல தான், அந்த ரொமான்டிக் செஷன்ல தான் வருது. இடுப்பில் காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு, காஞ்சிங்கிறது வந்து ஒரு அணிகலன், சரிங்களா? காஞ்சி என்னும் அணிகலனை அணிந்திருப்பவர்களே அது நழுவி போகுமாம். நழுவி போவதை கூட அறியாமல் இருக்கிறீர்களே. இடுப்புல ஒரு அணிகலன் இருக்கு, அது வந்து அப்படியே கலண்டு விழுகுதான், அது கூட தெரியாம அந்த ரொமான்டிக் மூட்ல இருக்கும் பெண்களே, அது போலத்தான் காஞ்சியில் குலோத்துங்க சோழன் இருந்தான், அவன் இல்லாமலேயே அங்க கலிங்க போரை வெற்றி அடைந்து விட்டோம் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, இங்க அந்த இடுப்பில் இருக்கும் அணிகலன் பெண்ணுக்கு கலண்டப்போ எப்படி பெண் வந்து சரி அது போனா போயிட்டு போத, இல்லைன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் குலோத்துங்கன் படை வீட்டில் நிம்மதியா ஜாலியா அரசாணை இட்டுக்கொண்டு அரசவையிலேயே இருக்கிறான். ஆனா அங்க அரசனே இல்லாமல் நாங்கள் போரை வென்று விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இங்க வந்து காஞ்சி அப்படிங்கிறது வந்து காஞ்சிபுரத்தையும் குறிக்கிறது, காஞ்சி என்னும் அணிகலனையும் குறிக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பெண்ணுடைய மார்பு பகுதியில் வடமலை என்ற ஒரு அணிகலனை அணிந்திருக்கிறார். அந்த அணிகலனுக்கும் இடுப்பில் அணிந்திருக்கும் அந்த காஞ்சி, சரிங்களா, அந்த காஞ்சி அணிகலனுக்கும் இடையே உள்ள ஒரு பகுதியை போல வடமலை இங்க, அதாவது அந்த வடமலை வந்து அணிகலன், இங்க வந்து இந்த வடமலை வந்து ஹிமாலயாஸ், இமயமலை, சரிங்களா. அதுக்கப்புறம் இடுப்பில் அணிந்திருக்கும் காஞ்சி இங்க வந்து அணிகலன், இங்க வந்து தலைநகரம் காஞ்சிபுரம், சரிங்களா. இந்த ஹிமாலயாஸுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நடுவே இருக்கும் பகுதியான கலிங்கம். சோ அந்த இடத்தை அவன் வெற்றி கொண்டான் அப்படிங்கிறது வந்து இங்க ரொமான்டிக் வகையில சொல்றாங்க. சோ இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இறுதியா இதெல்லாம் எதுக்கு சொன்னான் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அவன் வந்து சொல்ற கதவை தரமா, இது மட்டுமா நான் சொல்ல போறேன், கருணாகர தொண்டைமான் எப்படி போர்க்களத்துல போர் செஞ்சான் தெரியுமா, அதை வந்து நான் உனக்கு சொல்றேன். இலங்கையில ராமன் எப்படி போர் செஞ்சானோ அதை விட பயங்கரமா கலிங்கத்துல கருணாகர தொண்டைமான் போர் செஞ்சான். எப்படி நாங்க வந்து இந்த சோழ தேசத்தின் அரசனான குலோத்துங்க சோழனுக்கு வெற்றியை தேடி கொடுத்தோம் தெரியுமா, இது எல்லாம் நான் பத்தி உனக்கு நான் சொல்றேன். என் வீரம் எப்படி இருந்தது தெரியுமா, இதெல்லாம் நான் வந்து உனக்கு சொல்றேமா, கதவை கொஞ்சம் திறந்தீங்கன்னா நான் உள்ள வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறான். சோ அப்போ இங்க ஜெயம் கொண்டார் வந்து இதோட முடிக்கிறாரு. அதாவது கலிங்க போரே எப்படி நடந்ததுன்னு இங்கதான் சொல்ல போறாங்க, சரிங்களா. அதை சொல்றது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அங்கிருந்து வந்தவங்க தான் சொல்றாங்க. அப்படி கேட்டவர் தான் இவரும், யாரு, ஜெயம் கொண்டாரும்.
அப்போ கேட்டதை எப்படி கேட்டாரோ அப்படியே படைக்கிறார் இலக்கியத்தை. அப்போ முதல்ல கடை திறப்பு இங்க முடிஞ்சிருச்சு, அந்த ரொமான்டிக் பார்ட் முடிஞ்சிருச்சு. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி வரப்போற அந்த ரணகலத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அதனால கதவை கொஞ்சம் தர, நான் உள்ள வர்றேன், அதுக்கப்புறம் நான் இதை பத்தி சொல்றேன் அப்படிங்கிறா. இப்போ ரணகல பகுதி ஆரம்பமாகிறது. கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, மூன்றாவதாக காடு பாடியது அப்படின்னு சொல்லி வருது. இந்த காடு பாடியது அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தி ஜியோகிராபிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த நிலப்பரப்பு எப்படி இருந்தது, இவங்க போர் செஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த நிலம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலை நிலம், எப்படி வெப்பம் அதிகமாக இருந்த ஒரு இடம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் காஞ்சு போச்சு, சோலைகள் எல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே காஞ்சு போய் கிடக்கிற ஒரு பூமி. அங்கதான் இந்த போர்க்களம் நடக்கிறது. அப்போ அந்த இடத்தை பத்தி ஃபர்ஸ்ட் விரிவா சொல்றாங்க. இந்த விரிவா சொல்லும் போது பேயெல்லாம் வரும். கலிங்கத்தபரணியுடைய சிறப்பே பேய்கள் தான். அது ஒரு பேயா ரெண்டு பேயா, ஏகப்பட்ட பேய்கள். இத்தனை பேய்கள் இருக்குமான்னு நம்மளுக்கே டவுட்டா இருக்கு. கலிங்கத்தபரணி எல்லாம் ராகவா லாரன்ஸ் சார் படிச்சாருன்னா காஞ்சனா 100 வரும். ஏன்னா அத்தனை பேய், அத்தனை வகைகளான பேய்கள் இருக்கு. நமக்கெல்லாம் ஆண் பேய் பெண் பேய் தான் தெரியும், இல்லைன்னா இன்னும் மிருகங்கள் பேயா வர்றதை பத்தி ஒரு சில படங்கள் இருக்கு. இதுல என்னடா இப்படி எல்லாம் ஒரு பேய் இருக்குமாடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். சோ அந்த பேய்களை பத்தியும் காடு பாடியதை பற்றியும் அடுத்த பகுதியில இப்பவே நம்ம பார்க்கலாம். சோ காடு பாடியது கலிங்க போரில் இப்போ முதல்ல எடுத்தோன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, களப்பேய் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த களத்தில் நின்று கொண்டிருக்கும் பேய்கள் நினகரியை உண்டு கொண்டு இருக்கிறது. அதாவது எப்படின்னா, செங்குருதியும் அந்த இறந்து கிடக்கும் போர் வீரர்கள் இல்லைன்னா ஏதாவது விலங்குகள் அந்த கரியை எடுத்து உண்டு கொண்டு இருக்கிறதாம். எது? களப்பேய்கள், களத்தில் நின்று கொண்டிருக்கும் பேய்கள் அதை எடுத்து உண்டு கொண்டிருக்கிறதாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் காரை, சூரை, வீரை, மூங்கில், பாறை, பாலை, ஓமை இத்தனை மரங்கள் உலர்ந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சப்போ, இது ஏன் இந்த மரங்களை மட்டும் இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மரங்கள் எல்லாம் வந்து ட்ரையான ஏரியாஸ்லயும் வரக்கூடிய மரங்கள். அப்போ நீங்க முதல்ல கவனிக்கணும், இந்த இடம் வந்து சூடான பகுதி, ரொம்ப வரன்னு இருக்கு. அந்த இடத்துல மனுஷனால வாழவே முடியாத ஒரு இடமாக இது முதல்ல காட்டுறாங்க. அதனாலதான் களப்பேய் அப்படிங்கிறாங்க. முதல்ல அந்த களத்துல பேய்கள் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அப்படி பேய்கள் இருக்கின்ற இடத்தில் இந்த மரங்கள் எல்லாம் உலர்ந்து போயிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வெள்ளி, நெல்லி, வேல், முள்ளி, வள்ளி, கள்ளி இந்த செடிகள் எல்லாம் வந்து பரிந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையான சர்ஃபேஸ்ல வரக்கூடிய செடிகள் தான். சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாடியெல்லாம் போய் கிடக்குது. சோ ஃபர்ஸ்ட் அந்த ஜியோகிராபிக்கல் டேட்டாவே எப்படி சொல்றாங்க பாருங்க. அங்க இருக்கிற பாட்னியை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் விவரிக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவா சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து வாகை, வேல், ஈகை, வீண்டு, புங்கு இதெல்லாம் முறிந்து தொங்குகின்றன. அந்த தண்ணியே இல்லாம முறிந்து தொங்கு இல்லையா, அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் முறிந்து தொங்குகின்றது. அந்த தொங்குகின்ற மரத்தில் கூளை இருக்குமாம். கூளைங்கிறது வந்து ஆந்தை. இந்த ஆந்தை அந்த மரத்துல உட்காந்து இருக்குமா. எப்படி இத வந்து அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அத்த ராத்திரியில ஒரு பாலடைந்த ஒரு மரம், சரிங்களா, அங்கங்க அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது, முறிந்து தொங்குது. அதுக்கு மேல ஒரு ஆந்தை வாழ்ந்துட்டு வருது. இதெல்லாம் நம்ம வந்து இந்த கார்ட்டூன்ல வந்து இந்த ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி எல்லாம் காட்டுவாங்க, ஸ்கூபி டூபிடோ, இன்னும் இந்த பேய் கதைகள்ல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் காட்டுவாங்க. ஒரு வீடு, அதுக்கு முன்னாடி ஒரு மரம், மரத்துக்கு மேல ஒரு ஆந்தை. இத 11ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் சொல்லி இருக்கான். இந்த காட்சியெல்லாம் நம்ம வந்து ஆங்கில திரைப்படங்கள், ஆங்கில கார்ட்டூன்ல தான் நம்ம பார்த்திருக்கோம். தமிழ்ல நான் பார்த்ததே இல்லை. ஆனா 11ஆம் நூற்றாண்டிலேயே ஜெயம் கொண்டார் இப்படி ஒரு காட்சியை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுல வந்து தண்ணி இல்லாம நிலம் வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கும் பாத்தீங்களா, கைரேகை மாதிரி அப்படியே விரிசலா போகும் பாத்தீங்களா. கதிரவனுடைய விரல்கள் வந்து அந்த விரிசல் விழுந்த அந்த ஓட்டைக்குள் விரல் விட்டு தேடுதாம், எங்கேயாவது நிழல் இருக்குதா, இருந்ததுன்னா அந்த இடத்துலயும் நான் ஒளி தருவேன். அப்படி சூரியன் வந்து அந்த காட்டுல ஒரு இடத்துல கூட நிழல் என்ற ஒரு சொல் இருப்பதற்கு கூட இடமில்லை அப்படிங்கறது வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கதிரவன் எங்காவது நிழலை பார்த்தால் அங்கும் வந்து நிப்பானாம். இந்த பூமியில வந்து நிழலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிழல் இருந்தா கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்கல்ல,
அந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் இருக்கிறதாம். அதற்கு கதிரவனே வந்து இறங்கி தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த பூமியில். எங்க நிக்கிறாரு ஜெயம் கொண்டார் அந்த அந்த வறட்சியான ஒரு நிலப்பரப்பை பற்றி பேசுவதற்கு. பருந்தின் நிழல் கூட அச்சப்பட்டு அந்த காட்டை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. செத்துப்போன பிணங்கள் எல்லாம் அங்கங்க கிடக்கும். அதை வந்து கழுகு பருந்திட்டு வந்து உண்ணக்கூடியது. ஆனால் அந்த பருந்து கூட வெயிலை தாங்க முடியாமல் பறக்கிறதாம். அந்த பருந்துடைய நிழல் நிற்காமல் ஓடுகிறதாம். ஐயோ எங்காவது நிழல் கூட கருகி விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பருந்து அப்படி பயந்து ஓடுதான். அடுத்தது இறக்குறாருங்க இன்னொரு பேய் தேர் அப்படின்னு சொல்றாருங்க. பேய்க்கு ஒரு தேர் இருக்கு. பேய் தேர் என்னும் காணல் நீர். அந்த காணல் நீர்னா நம்ம தூரத்துல இருந்து பார்ப்போம் பாத்தீங்களா, தண்ணி மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து பேய் தேராம். அதில் தான் பேய்கள்லாம் வருமா. கண்ணுக்கு தெரியாத ஒரு காணல் நீரில் பேய்கள் வருகிறதாம். அந்த காணல் நீர் கூட, அந்த பேய் தேர் கூட கதிரவன் வந்து நம்மையும் அப்படியே பருகி விடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அச்சப்பட்டு ஓடுதான். எங்க காணல் நீரே வந்து போலிதாங்க, உண்மை கிடையாது. ஆனா அதுவே வந்து ஓடுதான். அந்த அளவுக்கு வெப்பமான பூமி அது. அதுக்கப்புறம் அந்த காட்டுல எப்படி உயிரினங்கள் இருக்குன்னா, சென்னாயுடைய வாயில் அந்த நீர் வடியுமாம். நாக்கு தள்ளுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு சென்னாயுடைய வாயிலிருந்து நீர் தள்ளும். அதற்கு மான் இருக்கு பாத்தீங்களா, மான் அதை வந்து நக்கி எனக்கு என்னுடைய தாகத்தை தணிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நிக்குமா. சென்னாய் மட்டும் வட்டம் கட்டுச்சுன்னா எந்த உயிரினமா இருந்தாலும் அதனுடைய பிளேட்டுக்கு தான் போகும். ஸோ அப்படிப்பட்ட சென்னாய்கிட்ட இந்த மான் வந்து உன் வாயிலிருந்து வடிகின்ற அந்த எச்சியலை நான் வந்து கொஞ்சம் பருகிக்கிறேன், ஏன்னா என்னால் வெயில் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி மான் வந்து நிற்கிதான். ஸோ அந்த ஃபுட் செயினையே உடைக்குது இந்த இவருடைய கற்பனை. அதுக்கப்புறம் வானோர் யாரு, இந்த இந்திரன், வர்ண பகவான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல காலே வைக்க மாட்டாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு சுடுமா. சூரியனே அங்கதான் இருக்கிறாரு இந்திரலோகத்துல, அவர் கூட வந்து கால் வைக்க மாட்டாராம், ஏன்னா அவருக்கே சுடுமா. அதான் வானோர் யாரும் வந்து இந்த இடத்தில் வானோர் யாரும் இந்த இடத்தில் வந்து கால் வைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இரவு பகல் என்னும் 2 பொழுதுகளிலும் சூரியன் தோன்றாமை காரணம் பகல் வரும்போது அவனுடைய குதிரையை இந்த வெப்பம் எரித்து விடுமாம். இல்ல புரியல, அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. ஏன்னா சூரியனுக்கு 7 குதிரைகள். இந்த 7 குதிரைகளும் பகல் நேரத்தில் சூரியன் இங்கு வந்தால் அவனுடைய குதிரைகள் எல்லாம் எரிந்து போய் விடுமாம். அதனால சூரியன் வந்து இரவும் பகலும் என்று பாராமல் அந்த இடத்துக்கே வர்றதில்லை. ஆளை விடுறா சாமின்னு சொல்லி ஓடுறானா. அப்போ அந்த உஷ்ணம் இல்லைன்னா அந்த வெப்பம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. இதுவரைக்கும் பயங்கரமா போயிட்டு இருந்தே ஜெயம் கொண்டார், இங்க வந்து இவ்வளவு சொதப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. பட் இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த இதுக்கு நகர்வோம். அந்த காட்டில் நகர்ந்து செல்லும் வெண்மேகங்களும் நிலவும் சிந்தும் வேர்வை துளிதான் ஆங்காங்கே காணும் பனித்துளிகளோ அப்படிங்கிறார். முன்னாடி பாயிண்ட் சூரியனை வச்சு சொதப்பினாலும் பின்னாடி வராரு பாருங்க. அந்த மேகங்கள் கடந்தாலும் சரி, நிலவு அந்த பகுதியை கடந்தாலும் சரி, அந்த மேகத்திலிருந்து வடியும் வியர்வையும் நிலவிலிருந்து வடியும் வியர்வையும் அந்த நிலத்தில் பனித்துளிகள் போல காட்சியளிக்கிறதோ அப்படிங்கிறார். மேகத்திலிருந்து வியர்வை வந்தால் அது மழையாகத்தான் இருக்கும் என்று நாம் அனைவரும் கருதுவோம். ஆனா இங்க இவர் வந்து அது கூட அங்க கூட தண்ணி இல்லடா, மேகத்துல கூட தண்ணி இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல மரங்கள் எப்படின்னா மரங்கள் கரிந்து போய் காத்திருக்குமா, அதாவது ஒரு எரிஞ்சு போன மரம் மாதிரி இருக்கு அந்த மரங்கள் எல்லாம். அந்த மரங்கள் எல்லாம் எப்படின்னா மோடிப்பேய் காரிப்பேய்களை எப்படி நிறுத்தி வைக்குமோ அது போல இருந்ததாம். இதுல மோடிப்பேய்னாவே என்னன்னு தெரியாது, மோடிப்பேய் போய் காரிப்பேயை தடுத்து நிறுத்துவதை போல காட்சியளிக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆங்காங்கே இருக்கின்ற மலை பொந்துகளில் இருந்து பாம்பு தலையை நீட்டுமா. அது எப்படி இருக்குன்னா பேய் நாக்கை நீட்டுவது போல இருக்குமா. ஸோ அந்த பூமியில வந்து மிருகங்கள் அப்படியெல்லாம் இருந்தாலும் ஆங்காங்கே பேய்கள் தான் அதிகமாக இருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து களப்பேய் பார்த்துட்டோம், பேய் ரதம் என்கின்ற காணல் நீர் பார்த்துட்டோம், மோடி பேய் பார்த்துட்டோம், காரி பேய் பார்த்துட்டோம். ஸோ இப்படி அதனுடைய நிலப்பரப்பு வந்து ரொம்ப பயங்கரமா ஒரு வெப்பமடைந்த ஒரு நிலப்பரப்பாக அந்த கலிங்க தேசம் காட்சி அளிக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இடத்தில் தான் கலிங்கத்தபரணி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜெயம் கொண்டார் காடு பாடியதில் குறிப்பிடுகிறார். இதுவரைக்கும் நம்ம வந்து கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, காடு பாடியது,
இதை கடந்து கோவில் பாடியது அப்படின்னு சொல்லி அடுத்து வருது. அதை வந்து நம்ம அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த இடத்துல ஒரு கோவில் ஒன்று இருக்கு, அந்த கோவில் எப்படி இருந்தது, அந்த கோவிலை சுற்றி பேய்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இப்படி பல வகையான தகவல்கள் ரொம்ப அச்சுறுத்தும் வகையில இருக்க போகுது. ஸோ தயவு செய்து இந்த பதிவை பல பேரிடம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். நம்ம அடுத்த காணொளியில் விரைவாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். சடைமுடி கொண்ட நம சிவாய, பிறை மதி கொண்ட